வணக்கம். உலகின் நறுமணப் பொருட்கள் வர்த்தகத்தையே தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த தென்னிந்தியாவின் மாபெரும் கடல்வழி பேரரசான சேர வம்சத்தின் சுவாரஸ்யமான வரலாற்றை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். தென்னகத்தின் எழுச்சி, பொற்கால மன்னர்கள், பெருங்கடல் வர்த்தகம், சங்ககால கலாச்சாரம், மூவேந்தர்களின் போராட்டம் மற்றும் நவீன கேரளாவின் வேர்கள் என அனைத்தையும் இந்த காணொளியில் சுருக்கமாக பார்க்கலாம். தென்னக சக்திகளின் எழுச்சி வட இந்தியா தொடர் போர்களில் சிக்கித் தவித்தபோது தென்னிந்தியா சத்தமே இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான உலகளாவிய பேரரசை உருவாக்கிக் கொண்டிருந்தது ஆச்சரியம்தானே. வடக்கே மன்னர்கள் அதிகாரத்துக்காக ரத்தம் சிந்திக் கொண்டிருந்த அதே வேளையில் நம்ம சேரர்கள் இந்தியாவை பண்டைய உலக நாடுகளோடு இணைக்கும் மாபெரும் வர்த்தக பாலத்தை மிக சாமர்த்தியமாக அமைத்துவிட்டார்கள். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு இன்றைய கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் பகுதிகளை உள்ளடக்கிய வளமான தமிழகம்தான் தெற்கின் மிகப்பெரிய அதிகார மையமாக உருவெடுத்தது. பொற்காலத்தின் மன்னர்கள் வெறும் காடுகளாக இருந்த இந்த நிலப்பரப்பை தொலைநோக்கு பார்வையுடன் உலகமே வியக்கும் வல்லரசாக மாற்றிய அந்த மாவீரர்களைப் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். உதியஞ்சேரலாதன், நெடுஞ்சேரலாதன் மற்றும் புகழ்பெற்ற செங்குட்டுவன் போன்ற மாவீரர்கள்தான் முதல் சில நூற்றாண்டுகளில் சேர நாட்டை யாராலும் அசைக்க முடியாத ஒரு பிரம்மாண்ட பேரரசாக செதுக்கினார்கள். வில், அம்பு பொறித்த சிவப்பு கொடியோடு வலம் வந்த இவர்கள் வெறும் செல்வந்தர்கள் மட்டுமல்ல, யானைப்படையோடும் கடற்படையோடும் காடுகளுக்கும் கடலுக்கும் தாங்களே அதிபதிகள் என கர்ஜித்த உண்மையான மாவீரர்கள். பெருங்கடல் வர்த்தகத்தின் எஜமானர்கள். உலக நாடுகளின் செல்வங்களெல்லாம் எந்த தடையுமின்றி நேரடியாக எப்படி சேரர்களின் துறைமுகங்களில் வந்து குவிந்தது என்பதை பார்த்தால் உங்களுக்கு நிச்சயம் வியப்பாக இருக்கும். முசிறி துறைமுகத்தில் நடந்த பிரம்மாண்டத்தை பாருங்கள். நமது ஊர் மிளகுக்கும் ஏலக்காய்க்கும் ஈடாக ரோமானியர்களின் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் கப்பல் கப்பலாக வந்து இறங்கியது என்றால் நம்ப முடிகிறதா? அந்த காலத்தில் கருமிளகு தங்கத்தை விட அதிக மதிப்புடையதாக இருந்ததால் சேர கடற்படையின் அனுமதி இல்லாமல் எந்தொரு வெளிநாட்டு கப்பலும் நம் கடல் எல்லைக்குள் நுழையவே முடியாது. சங்ககால கலாச்சாரம், வர்த்தகத்தின் மூலம் கொட்டி கிடந்த அந்த அப்பரிமிதமான செல்வம் ஒரு மாபெரும் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு ஆணிவேராக அமைந்தது என்பதுதான் வரலாற்று உண்மை. சேர மன்னர்கள் பரணர், கபிலர் போன்ற புலவர்களை யானைகளும் புண்ணும் கொடுத்து கௌரவித்ததால்தான் மன்னர்களின் வீரத்தையும் கடற்படை மோதல்களையும் சொல்லும் காலத்தால் அழியாத இலக்கியங்கள் நமக்கு கிடைத்தன. சமணம், பௌத்தம், இந்து என அனைத்து மதங்களையும் அரவணைத்து கண்ணகிக்கு கோவில் கட்டி கலைகளையும் இசையையும் கொண்டாடிய ஒரு அற்புதமான சகிப்புத்தன்மை வாய்ந்த சமூகத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். மூவேந்தர் போராட்டம். ஆனால் இப்படிப்பட்ட எல்லையற்ற செல்வத்தையும் அதிகாரத்தையும் தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் அண்டை நாடுகளான சோழ, பாண்டியர்களுடன் பல நூற்றாண்டுகளாக சோர்வடையச் செய்யும் போர்களை சந்திக்க வேண்டியிருந்தது. இந்த மாபெரும் பேரரசு ஒரே ஒரு போரில் வீழ்ந்துவிடவில்லை, மாறாக பல நூற்றாண்டுகளாக நடந்த தொடர் மோதல்கள் மற்றும் உலகளாவிய வர்த்தக வழி மாற்றங்களால் மெல்ல மெல்ல சரிந்து சிற்றரசுகளாக சிதைந்து போனது. நவீன கேரளாவின் வேர்கள். சேரர்களின் அரசியல் அதிகாரம் முடிவுக்கு வந்திருந்தாலும் அவர்களின் ஆழமான கலாச்சார தடம் இன்று வரை அந்த மண்ணில் கொஞ்சமும் அழியாமல் அப்படியே நிலைத்திருக்கிறது. இந்தியாவை உலக நாடுகளோடு இணைத்ததிலிருந்து பக்தி இயக்கத்தை வளர்த்தது வரை இன்றைய கேரளாவின் தனித்துவமான அடையாளத்தை ஆழமாக வடிவமைத்த பெருமை முழுமையாக சேரர்களையே சேரும். இது நமக்குள் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்புகிறது. சர்வதேச வர்த்தகத்தில் இன்றைய இந்தியாவின் அபரிமிதமான வளர்ச்சி கருப்பு தங்கத்தை வைத்து இந்திய பெருங்கடலை ஆண்ட அந்த பழங்கால மன்னர்களிடமிருந்து எந்த அளவுக்கு தனது வேர்களை பெற்றிருக்கிறது?